இது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிற நேரம். கர்த்தருடைய செய்தியை கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக மனுஷரில் ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து கொள்ளும்போது, ஒருத்தரை ஒருத்தர் நம்ம பார்த்து கொள்ளும்போது முதல்ல கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பதில் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறேங்க, அப்படி நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அவர்கிட்ட, ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருங்க. என்ன சொல்லுவாங்க? அதை ஏன் கேட்குறீங்க? வாழ்க்கை பெரிய போராட்டமாக இருக்குது, அந்த பிரச்சனை இங்கே பிரச்சனை, இன்னும் முடியல, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் முதல்ல வர்ற வார்த்தை என்னவா இருக்கும்? நல்லா இருக்கிறேன்பாங்க. அப்போது பேரளவுக்கு வெறும் வாயின் வார்த்தையில் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நல்லா இல்லை. ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மனுஷனுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கேயோ ஒருத்தருக்கு அவர் நல்லா இருக்காமல் இருக்காரு, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் உள்ளவனானாலும் சரி, பெரிய பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க பண முதலைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்குது, ஏதோ ஒரு குறைவு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ நம்முடைய குறைவைகள்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. உங்களுக்குமா? ஆமாம், எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குறைகளை சொல்லி கொண்டு இருப்பாங்க. இது உலக வழக்கம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அத்தனை பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கா? ஆச்சரியமாக இருக்கா? எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனையே இல்லாதவங்க யாரு அப்படின்னா பேரளவுக்கு கை தூக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும், குறைவுகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், பாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒன்று, சரீர பிரகாரமான வியாதியோ, பலவீனமோ, அல்லது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, குடும்பத்தில் உறவுகளில் பிரச்சனையோ, மனசளவில் பிரச்சனையோ, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்படின்னா நம்மால் குறைவில்லாத வாழ்க்கையை வாழ முடியாதா? வாழ முடியுமா, வாழ முடியாதா? குறைவில்லாமல் வாழ முடியுமா, முடியாதா? முடியும். குறைவில்லாத வாழ்க்கை வாழத்தான் நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம், ஓடுறோம், எல்லாமே செய்கிறோம். எப்படியாவது என் குறையெல்லாம் தீரணுமே, எப்படியாவது என்னுடைய பிரச்சனை தீரணுமேன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே பொருத்தனை செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் நம்மாலும் குறைவில்லாத வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது, நமக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதோட இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் குறைவில்லாதது எது? அல்லேலூயா. வாசிங்க சங்கீதத்தில் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அருமையான பதில். வாசிங்க சங்கீதம் 19ல் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல குறைவில்லாம ஒன்று இருக்கும்னு சொன்னா அது கர்த்தருடைய வார்த்தை என்கிற வேதம். கர்த்தருடைய வேதம் தான் இந்த உலகத்துல குறைவில்லாதது. அப்படின்னா மற்ற எல்லாமே குறைவுள்ளது தான். மற்ற எல்லா இடத்திலும் குறைவு இருக்கத்தான் செய்கிறது. குறைவில்லாத ஒன்று என்று எடுத்துக்கொண்டால் அது கர்த்தருடைய வேதம், அவருடைய வார்த்தை, சத்தியம், அதுதான் குறைவில்லாதது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதம் என்பது அவர் நமக்கு சொல்லி இருக்கிற அவருடைய வார்த்தைகள் தான் வேதம். இதுல முழுவதுமாய் அடங்கி இருக்க, இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு வேதம் என்று பேர். இது பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை சொல்லப்பட்ட எழுதியிருக்கிற எல்லாம் என்ன என்று சொன்னால் இது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த கர்த்தருடைய வார்த்தை சத்தியம்தான் வேதம். ஆக சத்திய வேதம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதம் 138ல் 2ஆம் வசனம் நாம் இப்பொழுது வாசிச்சோம். சங்கீதம் 138ல் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்தில் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது
வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும், வானங்களாகட்டும், பூமியாகட்டும், சமுத்திரமாகட்டும், மச்சங்களாகட்டும், பெரிய பெரிய மிருகங்களாகட்டும், எதுவாகட்டும், எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகத்துல 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதை மறுபடியும் அங்கே சொல்லுகிறார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பாக வேதம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லப்பட்டிருப்பது போல இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவினால் அருளப்பட்ட இந்த வார்த்தை என்பதுதான் சத்தியம், சத்திய வேதம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த பரிசுத்த வேதம் தான் இந்த உலகத்திலேயே குறைவில்லாதது. மற்ற எல்லாமே குறைவுள்ளது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற அந்த வார்த்தை அதை நமக்குள் கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், இதன்படி நீங்கள் வாழ வேண்டும், இந்த வார்த்தையின்படி வாழ பழக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை, நீங்கள் அனுசரிக்க வேண்டிய காரியங்களை, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் ஆதி முதற்கொண்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், சிறு பிராயத்தில் எப்படி இருக்க வேண்டும், வாலிபத்தில் எப்படி இருக்க வேண்டும், முதிர் வயதில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த திருமண பக்குவத்தில் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் இதில் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த வேதம் இன்று வரையில் கிட்டத்தட்ட இதில் 2000 ஆண்டுகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இந்த பரிசுத்த வேதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று வரையிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி, சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதம் வசனங்கள் 19-20 நாம் வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, எந்த ஒரு ஆபத்தில் இருப்பவர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதும், அதே போல அவர் வியாதியஸ்தராக இருக்கட்டும் அல்லது பலவீனப்பட்டவங்களா இருக்கட்டும், பலவிதமான குறைவுள்ளவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் தமது வசனத்தை அனுப்புறார். நீங்க கூப்பிடும்போது என்ன அனுப்புறாரு? அவரு சுகத்தை கொடுக்கிறாரா? இல்ல, நேர சுகத்தை இல்ல, வசனத்தை அனுப்புறாரு. அந்த வசனம் அவர்களை குணமாக்குது. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கான முடிவு, பதில் இதுல இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. ஆகவே கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எரேமியா 33:3 சொல்லுவாங்க, பல ஆட்கள் சொல்லுவாங்க, ஆபத்து காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர்னு சொல்லுவாங்க, அது 333 அப்படின்னு. எரேமியா 33:3 வாசிங்க பாப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல சங்கீதம் 50:15 வசனம், 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏகதேசம் 2 ஒரே வார்த்தையை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆபத்து காலத்துல அல்லது உங்களுக்கு குறை உண்டாகிற நேரத்துல அல்லது பிரச்சனை இருக்கிற நேரத்துல பலவிதமான போராட்டங்களுக்குள்ள இருக்கிற பொழுது அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கிறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எப்படி விடுவிப்பார்னு சொன்னா, ஏற்கனவே சங்கீதம் 107:19 வாசிச்சது போல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி தான் குணமாக்குகிறார். ஆகையினாலதான் நாம் ஏற்கனவே வாசிச்சோம், கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் இந்த வார்த்தையை, இந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆக பரிசுத்த வேதம் என்பது மிக மிக முக்கியமான, மனுஷனுக்கு அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பது மாறாத உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ இப்படிப்பட்ட என்ன குறைவுகள் மனுஷனுக்குள்ளே வந்தாலும் சரி, நாம் முதலிலே தேடி ஓடி வர வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா?
உன்னத தேவனை நோக்கி மாத்திரம்தான். அந்த நமக்கு ஆறுதல் தருகிற, நம்மை விடுவிக்கிற, நம்மை மீட்கிற அந்த உன்னதமான தேவனை நோக்கி தான் நம்ம ஓடி வரணும். நமக்கு ஆபத்து அப்படின்னு உடனே நம்ம முதல்ல எங்கே நம்ம எண்ணம் போயிடும், சிந்தனை போகும். டக்குன்னு உடனே யார் நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காங்களோ, நம்ம கூட யார் ரொம்ப மிங்கிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நினைவு போகும். அவரை கூப்பிடுவோமா, ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, டக்குன்னு அவரை கூப்பிடுவான், என்ன செய்யணும்னு சொல்லுவார். அப்போ உடனே அவருக்கு தான் ஃபோன் போகும். நான் சொல்கிறேன், அப்படிலாம் ஃபோன் போடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட முதல்ல உட்காந்துறேன். ஒரு பிரச்சனை நடந்துருச்சா, ஆண்டவரே இந்த பிரச்சனை நடந்துருச்சு, என்ன செய்யட்டும், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். நீ யாருக்கு கூப்பிடணும், எங்கே போகணும், என்ன பேசணும், எல்லாம் அவர் சொல்லி தருவார். அப்போ முதல்ல நம்ம என்ன நினைக்கிறேன், இதுலேருந்து யார் நம்மளை விடுதலை ஆக்குவா அப்படின்னு நினச்சி முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் அடிப்போம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அந்த ஆஃபீஸில் அவரை இருக்கார், அவரை தெரியும். அப்படி பெரிய பெரிய அதிகாரிகளை, ஆளுகை செய்கிற தலைவர்களை, அவர்களை தான் உடனே ஃபோன் போகும். எனக்கு அவரை தெரியும், ஸோ ஒரு ஃபோன் போட்டால் போதும். நீங்கள் முதல்ல ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வாங்க, ஆண்டவரை தேடுங்க. முதல்ல உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் கர்த்தர். அவர் எப்படி உங்களை குணமாக்குகிறார், எப்படி விடுதலையாக்குறார்னா, தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நம்ம மனசில் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், முதல்ல அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்றாரு, தேவனிடத்தில் சேருகிறவன், கர்த்தரை தேடி வருகிறவன், தேவனிடத்தில் சேருகிறவன் முதல்ல என்ன விசுவாசிக்கணுமா, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க பிரச்சனை வரும்போது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, ஒரு கண்ணை மூடிட்டு இருக்கிறாரா, ஒரு கண்ணு திறக்க மாட்டாரான்னு சொல்லி பல விதத்திலும் அவர் என்னென்ன பேசணுமோ பேசுவாங்க. முதல்ல எப்படி விசுவாசிக்கணுமா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அதே போல அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். தேவன் இல்லைன்னு நான் சொல்ல, இப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம் தெரியுமா, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை விடுதலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் உங்களை நம்புறேன், எனக்கு மட்டும் இந்த இதில் பிரச்சனை வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ நான் ஆலயத்துக்கு வர்றேன். நீங்கள் அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், விரும்புறாரு, என்ன விரும்புறாருன்னு, நீ இல்லாமல் இருக்கும்போதே நம்பு, அவரை நம்பு. பிரச்சனை முத்தி இருக்கும்போது அவரை நம்பு. உன் போராட்டம் விடுதலையே இல்லைன்னு சொல்லும்போது அவரை நம்புங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கிறது என்றாலும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவே தெய்வம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கு. அவர் இருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே ஆமேன் தான், ரைட்டு தான். ஆனால் என்னதான் விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலும் சில நேரங்களில் அது அப்படியே விலகி போயிடும். அந்த விசுவாசத்தை விட்டு அப்படியே விலகி போகிற மாதிரி பிரச்சனை அப்படி நிற்கும். நம்ம கேட்கும் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதும் பாஸ்டர், என்ன பண்ணுறது, அப்படியே நெருக்கடியான பிரச்சனை, வேறு வழி தெரியல, எனக்கு செஞ்சுட்டேன், வேறு வழி தெரியல போயிட்டேன், அவங்க நிர்பந்தப்படி நெருக்கடி பண்ணி என்னை செய்ய சொன்னாங்க, செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் விசுவாசிக்கிறோம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் விசுவாசிக்கிறேன். அப்போ எப்படி இது செஞ்சீங்க? அப்போ எப்படி இந்த தவறு செய்ய போச்சு? அப்போ நெருக்கடி, நிர்பந்தம், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி பாருங்க, இந்த விசுவாசமெல்லாம் அப்போ ஓடி போயிடும். பிரச்சனை வரும்போது விசுவாசமெல்லாம் பறந்து போயிடும். இப்போ விசுவாசம் எங்கே? சீசர்கள் கூடவே இருக்கிறாங்க, படகுல இருக்கிறாங்க, காற்று அடிக்கிறது, கடல் பலமாய் கொந்தளிக்கிறது, இயேசுவே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நம்ம கவலை இல்லையா, நீ தூங்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி எழுப்புறாங்க. போய் எந்திரிச்சு அற்ப விசுவாசிகளை, அவங்க கூட இருக்கிற சீசர்களை தான் சொல்றாரு, கூடவே இருக்கிறவங்க அற்ப விசுவாசிகளை. ஏன் என்ன விசுவாசிக்காம போனீங்க? நான் கூடவே இருக்கிறேன்ல, எங்கேயோ நான் இருந்தா பரவாயில்ல, உன் கூடவே தான் நான் படுத்திருக்கிறேன், நான் உன் கூடவே தான் உட்காந்துருக்கேன். அதை தான் திட்டினார், அற்ப விசுவாசிகளை. உன் விசுவாசம் எங்கே போச்சு? இயேசுநாதர் கூட இருக்கும் போதே அவங்களால நம்ப முடியல. நமக்கு என்ன கணக்கில் வைக்கிறதுன்னு தெரியல. அவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. மற்ற 28:20 சொல்லுது, இந்த உலகத்தின் முடிவு வரைந்தோம் சகல நாட்களிலும் நம்ம எங்கேயோ இருக்கிறாருன்னு கூட ஆண்டவரே கேட்குதா, உன் கூட தப்பா நான் இருக்கிறேங்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 47, 48, 49
அருமையான ஒரு விளக்கத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. என்னிடத்தில் வந்து ஆ, என் வார்த்தைகளை கேட்டு ம். அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். நல்லா கவனமா கேளுங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 48 வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் கல் பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் ஒரு வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தர் சொல்றாரு, இந்த விசுவாசம் இருக்கிற இந்த மனுஷன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான், எதற்கு ஒப்பா இருக்கிறான்னு சொன்னால், ஆழமாய் தோண்டி, எப்ப பேஸ்மெண்டாம் கீழே ஆழமாய் தோண்டி நல்ல கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரிய வெள்ளம் வந்தது, நீரோட்டம் அதன் மேல் மோதினது, ஆனாலும் அதை அசைக்க கூட முடியல. அதற்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்றார். இந்த வீடு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கும். பெரு வெள்ளம் என்பது அந்த மனுஷனுக்கு வருகிற போராட்டங்களை பிரச்சனைகளை குறிக்கும். நீரோட்டம் என்பது அவனை மூழ்கடிக்கும், அந்த பிரச்சனைக்குள்ள மூழ்கடிச்சிடுறது. பிரச்சனைக்குள்ள மூழ்கடிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? கையை தூக்கியும் பிரயோஜனம் இல்லை, காலாட்டியும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே அதில் முங்கி போயிட்டாங்க, அதிலே கடனில் மூழ்கிட்டாங்க அம்பாங்க. கடனில் எப்படி மூழ்க முடியும்? பேச்சு வழக்கில் அதான், கடனில் மூழ்கிட்டாங்க, பிரச்சனையில் மூழ்கிட்டாங்க, அப்படியே அந்த குடும்பத்துக்கே மூழ்கிட்டாங்க அப்படிமா. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நல்ல விளக்கத்தை கவனமாக கேளுங்க. என்னிடத்தில் வந்து, முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும். என்னிடத்தில் வந்து, அடுத்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் போதும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். அவ்வளவுதான். நீங்க இந்த 3 கேட்டகரியில் இருக்கீங்களா? இந்த கேட்டகரியில் இருக்கீங்களா? முதல் ஆண்டவர்கிட்ட வந்தீங்களா? அவர் வார்த்தையை கேட்டீங்களா? அதன்படி செஞ்சீங்களா? நிச்சயமா நீங்க கற்பனையில் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமா இருக்கீங்க. எந்த பெருவெள்ளம் வந்தாலும் சரி, எந்த நீரோட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. அது உங்களை அசைக்க கூட முடியாது. அல்லேலூயா. அசைக்க கூட முடியாது. கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்கணும், அப்புறம் அதன்படி செஞ்சிருக்கணும். இப்ப இருக்கிற ஜனங்கள் அப்படி இல்லை. இப்ப அந்த அந்த ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட வரதில்லை. இப்போ எல்லாம் செல்ஃபோன்லேயே முடிஞ்சிருது. நாங்கள் 6 மணிக்கு ஆராதனை பார்த்துட்டோம், 9 மணி பூசையை நாங்கள் நேராக பார்த்துட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என்கிட்ட வாங்க, நான் சொல்கிற வார்த்தையை கேளுங்க, அப்புறம் அதன்படி நடங்க, அதன்படி செய்யுங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பீங்க? கற்பாரின் மேலே தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பீங்கிறார். இது எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வார்த்தை பாருங்க. இது என்ன விளக்கம் சொல்ல முடியும்னால நமக்கு அதிக நேரம் இல்லை. 49 இப்ப வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. அஸ்திவாரமே போடாம வெறும் மண்ணுக்கு மேல வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். எந்த மனுஷனாவது கட்டுவானா? அப்படி வீடு கட்டுங்கனாக்கு வெறும் மண்ணில் அஸ்திவாரமே போடாம டக்குன்னு அப்படி செங்கலை வச்சு கட்டி கட்டி கொண்டு போகும்போது என்ன ஆகும்? அதனுடைய முடிவு, வீடு கட்டிடலாம், ஆனா பெருவெள்ளம் வரும், நீரோட்டம் அதன் மேல் மோதும். அது மோதின உடனே சடன்லி விழுந்தது. பிரச்சனை என்ன தெரியுதா உங்களுக்கு? நீங்க வீட்டை கட்டியிருப்பீங்க, அஸ்திபாரம் போடல, அஸ்திபாரம் போடாம வீட்டை கட்டியாச்சு. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அப்ப பெருவெள்ளம் வரும், நீரோட்டம் வந்து அதன் மேல் மோதின உடனே சடன்லி விழுந்தது. அவங்க தான் விழுந்து போயிடுறாங்க. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, அவ்வளோதாங்க மனுஷன், நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியலைங்க, அதிலே மூழ்கி போயிட்டாங்க, அவ்வளோதாங்க. கடைசியில் எனக்கு முடிவு தெரியல, அப்புறம் பாட்டிலோட போய் உட்காந்துருவான். சின்ன பாட்டில், பெரிய பெரிய பாட்டிலும் போகிறவங்க இருக்காங்க. விஷம், அவ்வளோதாங்க, வேற வழி தெரியலைங்க, முடிவு தெரியலைங்க, முடிஞ்சுங்க, எல்லாம் முடிஞ்சுங்க, என்னால் இனி வாழ முடியாதுங்க. எப்படி போயிடுது? அதான் விஷயம். ஏன்? ஆண்டவர்கிட்ட வரல, அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யலை. வார்த்தைகளை கேட்டான், அதன்படி செய்யலை. அப்படிப்பட்ட மனுஷன்
மண் மேல நல்ல வாசிங்க அதை. அவைகளின் மேல் மணல் மேல கட்டின மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். வீடு கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்போ நம்ம கேட்டகரி நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம ஆழமா தோண்டி அஸ்திவாரம் போட்டிருக்கிறோமா? கற்பாரின் மேல் அஸ்திவாரம் போட்டிருக்கிறோமா? அந்த வசனத்தை அப்படி முடிங்க பாப்போம். முடிச்சிட்டீங்களா? நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சரி, அப்ப இந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டின வீடு எப்படிப்பட்டது? அது யாரா இருக்கும்? அந்த கண்மலை யாரா இருக்கும்? கண்மலைனாலுமே இயேசுதான். அப்போ யாரெல்லாம் இயேசு என்கிற கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிறார்களோ, தன் குடும்பத்தை நடத்துகிறார்களோ, தன் வியாபாரத்தை செய்கிறார்களோ, இந்த பூமியில வாழ ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனிடத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்திருக்கிறார்கள். ஆகவே எந்த நீரோட்டம் மேலே வந்தாலும், பெருவெள்ளம் அதன் மேல் மோதினாலும் அது அசைக்க கூட முடியாது. அதை அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ள வேணும் என்று கர்த்தர் சொல்றாரு. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, இது எல்லாமே பரிசுத்த வேதத்துல தான் வந்துச்சு. இதன் மேலதான் நீங்க அஸ்திபாரம் போடணும். வார்த்தை முதல்ல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1, 2, 3ல மனப்பாட வசனம் பாருங்க. ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்துச்சு. அவர் ஆதியிலே போதும். 14ஆம் வசனம் வாசிங்க. வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை தாங்க நாங்க உபதேசிக்கிறோம். அந்த வார்த்தையை தான் நாங்க பிரகடனப்படுத்துறோம். அந்த வார்த்தையின் மேலதான் நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையின் மேல நீங்க விசுவாசம் வைங்க, இந்த வேதத்தின் மேல நீங்க விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஏற்கனவே சங்கீதத்தில் நம்ம வாசிச்சது போல, கர்த்தருடைய வேதம் சங்கீதம் 19:7 பிரகாரம் குறைவற்றது. மற்ற எல்லாமே குறைவுள்ளது தான். அப்போ குறைவற்ற ஒன்று மேல நீங்க விசுவாசம் வைக்கணும்னா அது கர்த்தருடைய வேதம் தான். ஆகவே தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 28ல் 9ஆம் வசனம், நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தையே கேட்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை, இந்த வார்த்தையை மதிக்கவே இல்லை, அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி கேட்பாரு? அது அருவருப்பானது கர்த்தருடைய சமூகத்துல. மறுபடியும் வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் கூட அருவருப்பானது. அப்ப முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கிறாரு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம லூக்கா 6ல் வாசிச்ச 47-48 வாசிக்கும் போது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் அவன் பாக்கியவானா இருப்பான், பலன் அடைவான், ஆசீர்வாதமா இருப்பான், நன்மை அவனுக்கு சரி, எல்லாமே அதுல நீங்க நிரப்பிக்கங்க. அப்ப பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படைனா முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அப்புறம் அதன்படி செய்யணும். இது மனப்பாட வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும், அப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி செய்யணும். இதை மறந்துடாதீங்க. அவர் சொன்னாருங்க, அவர் 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்றவர், அவரே சொல்லிட்டாரு. அவர் சொல்லுவார், அவர் மனுஷன் தான், நாளைக்கு இருப்பாரா? இருக்க மாட்டார். ஐயோ அவரை தான் நம்பி இருந்தேன், திடீர்னு போயிடுவார். ஆனா இது என்றைக்கும் மாறாது. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், இந்த வேதம் இந்த வார்த்தை ஒளிந்து போகாது. இதுதான் சத்தியம். எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில வாழ்ந்து விட்டு போனாலும் இந்த வார்த்தை மட்டும் மாறாதது. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அதுல வல்லமை இருக்கிறது, தேவ பலன் அதுக்குள்ள இருக்கிறது. அவ்வேறுமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை மகத்துவப்படுத்துங்க, கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். சரி, அதே போல லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பசங்க அதுல 1லிருந்து 11 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நம்ம 4:5 4, 5, 6 மட்டும் வாசிங்க. முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, இங்க இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, கடற்கரை இடத்துல போய் நின்று அவர் உபதேசம் பண்ணும்படியா வெயிட் பண்றாரு. அப்போ கிட்டத்தட்ட மீன் பிடிக்க போனவங்க வந்து தங்கள் படகுகளை கரையில் ஏற்றி நிறுத்திட்டு
வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அது 1 2 3 வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு யார் யார் நின்னாங்கன்னு தெரியும். இம்பார்ட்டண்ட்டாக பேதுரு இருக்கார் அந்த இடத்துல. பேதுரு மற்ற சீசர்கள் 2 3 பேர் இருக்காங்க. அப்போ சீசர் ஆகலை அவங்க. அதுக்கு முன்னால் போய் ஒரு உபதேசம் பண்ண போகிறார். அப்போ அந்த சம்பவம் நடக்குது பாருங்க. சீமோனை பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா உன் படகை கொஞ்சம் நேரம் தா, உன் படகுல கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன்ட்டு. பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்டேஜ் போட்டு பேசினது ஆண்டவர் தான். 2 படகை ஒன்றா நிறுத்திட்டார். 2 படகு ஒன்றா நிறுத்தி மேலே நின்றுட்டு அது பலகை போட்டுக்கிட்டோம்னா, அது கடல் கரையில் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டோம்னா, இந்த கடல் கரையில் இருக்க அலை அடிக்கிற அந்த அலை வந்து நேராக கரைக்கு வரும். அப்போ அந்த வார்த்தை ஈஸியாக அப்படி காதில் போய் சேரும் எல்லா ஜனங்களுக்கும். அப்போ அவர் கீழே அங்கே கடல் நின்றுட்டு இங்கே பேசும்போது எல்லா ஜனங்களும் கேட்பாங்க. ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். கடற்கரை பார்த்துருக்கீங்களா? நல்ல ஸ்டேஜ் மாதிரி. அது மாதிரி தான் இப்போ பெரிய பெரிய கல்யாண மண்டபம், பெரிய பெரிய தேட்டர்லாம் அப்படி தான் கட்டுறாங்க. இப்படி உயரமாக போக உயரமாக போயிட்டே இருக்கு. கடற்கரை அப்படி தான் இருக்கும். அப்போ ஜனங்கள் கடற்கரையிலலாம் உட்காந்துருக்குறாங்க இவர் போதகத்தை கேட்கும்படியாக. அப்போ இந்த வலை இன்னைக்கு மீன் பிடிக்கலையே, மீன் கிடைக்கலையே, எம்டி படகு எம்டியாக இருக்குது, காலியான படகு. அப்போ ஆண்டவர் சொல்ல, சரி காலியானதான் இருக்குது, படகு இங்கே நிறுத்து, நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போதகம் பண்ணுறாரு. அதான் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, அதற்கு சீமோன் என்ன சொல்றாரு? அதற்கு சீமோன், ஐயரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப கிட்டத்தட்ட இவர் காலையில பிரசங்கம் பண்ணியிருக்காரு. காலையில வந்து நைட்டு முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டாங்க போது இவர் பிரசங்கம் பண்ணது காலையில். அப்போ சீமோன் சொல்கிறாரு, ஐயரே நாங்கள் நைட்டு முழுசும் பாடுபட்டோம், பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையில் நான் மீன் பிடிக்காமல் வந்தது இன்னைக்கு தான். என்னைக்கு சின்ன ஒரு துண்டு மீனாவது நம்ம பிடிச்சி வந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு எந்த மீனும் கிடைக்கல. வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் வலையை அலசி சரி நைட்டுக்கு போவோம் அப்படின்னு வெறும் வலையை அலசிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, இது குறைவு, ஆசீர்வாத குறைவு. அவங்க வேலை செஞ்சும் பலன் இல்லை, அவங்க பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்களாம் நைட்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுறோம். பாருங்க நடந்தது என்னங்க. 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பிடிச்சாங்க? அவர் சொன்ன வார்த்தையின்படியே வலைய போட்டாங்க. சீமோனே ஆழத்துல போய் கொஞ்சம் வலைய போடுப்பா, கொஞ்சம் ஆழத்தில் போடுன்னு சொன்னார். முதல்ல நாங்கள் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டேன், நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே மீன் பிடிச்சிட்டு தெரியுங்களா, இன்னிலாம் ஒன்றும் கிடைக்காதுங்க, அதான் வலையை அலசிக்கிட்டு இருக்கேன், வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அந்த வெற்று வலை போல, வெறும் வலை போல சில காரியங்கள் இருக்கலாம். அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க, பிரயாசப்பட்ட முயற்சி பண்ணால் எனக்கு கிடைக்கலைங்க. அப்படி நிறைய பேர் நீங்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தில் பிரச்சனை இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் வலையை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு மீன்களை பிடித்தார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். இன்னும் சொல்லுது 7 8 வசனங்கள் இங்கே வாசிக்கும் போது 2 படகுகள் அமிழத்தக்கதாக. யோசிச்சு பாருங்க, நைட்டு முழுக்க பிரயாசப்பட்டு ஒத்த மீன் கூட கிடைக்கல. அது சொல்றாரு 5ஆம் வசனம் சொல்லும்போது ஒன்றும் அகப்படவில்லைன்னு எழுதியிருக்கு, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆழத்துல போடு. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சாங்க. இப்ப அந்த பழசை ஞாபகப்படுத்துங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், அல்லேலூயா, அவன் தான் இது திரளான மீனை பிடிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட வந்தான், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டான், அதன்படி செஞ்சான். 2 படகுகள் அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்க, இதுக்கு அடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு அந்த தொழிலையே விட்டுட்டார். கூட இருந்த சீசர்கள் தொழிலை விட்டுட்டாங்க. போதுமடா, என் வாழ்க்கையில் இது மாதிரி மீனை நான் பார்த்ததே கிடையாது, என் தொழிலில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கண்டதே கிடையாது. அந்த ஆசீர்வாதங்களை தருகிறவர் இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில கண்டிராத ஆசீர்வாதங்கள் நீங்க பார்க்கணுமா? முதல்ல ஆண்டவர்கிட்ட வாங்க, ஒரு வார்த்தையை கேளுங்க, அதன்படியே செய்யுங்க. வலை கிழியத்தக்க அளவுக்கு, 2 படகு அமிழத்தக்க அளவுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும் உங்களால. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நடக்குமா? நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கும் அப்படி நடக்குமா? விசுவாசிங்க முதல்ல.
ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், இந்த உலகத்துல கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு காசு வாங்கல உங்களுக்கு கர்த்தர் தண்டர்ல அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், பின்னால அந்த சீமோனு அவர் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, சீமோனே இனிமேல் உன்னை மீனை பிடிக்கிறவனா இல்ல மனுஷரை பிடிக்கிறவள நான் மாத்துறேன்னாரு. இது மாதிரி நீ பிடிப்ப வா. நீ பார்த்துக்கிட்டீல உச்சபட்சமான என்ன சொல்றது, அதான் எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீம் நீ பார்த்துட்ட. இது வரைக்கும் நீ மீன் பிடிச்சது போல மீன் பிடிச்சி பார்த்துருக்க மாட்டேன். அவ்வளோ மீன் அவனை காமிச்சிட்டேன் பத்தியா, போதும் வா, உன் ஆசை தீர்ந்துருச்சுல விடு. அதோட அவர் கூட்டிட்டு போய் சீசர்களாக்கி மனுஷரை பிடிக்கிறவராக கர்த்தர் மாற்றினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சரி, இன்றைக்கு உங்கள் படகு வெறுமையா இருக்கிறதா? அது ஆண்டவருக்கு தேவை. உங்க படகு வெறுமையா இருக்கா? வாழ்க்கைங்கிற படகு வெறுமையா இருக்கா? ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? அதுதான் 2 படகு நிறைய அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க சையை காட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சத்தம் கூட போட முடியல, இழுக்க முடியல, போட்டு மேல வைக்க முடியல. படகுல பக்கத்துல இருக்கிற போட்டுக்காரங்களாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க வாங்க. என்ன இழுக்க முடியல, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அல்லேலூயா. எப்ப கிடைக்கும்? முதவட்ட வாங்க, வார்த்தையை கேளுங்க, அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல. நிறைய நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேதுரு அதற்கு பின்பாக கர்த்தருடைய ஊழியத்தில் அர்ப்பணிக்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த அதிசயத்தை பார்த்து, அற்புதத்தை பார்த்து, நாங்கள் விடிய விடிய போராடி ஒன்றும் கிடைக்கல, இவர் வந்து சொன்னாரு, சொன்ன மாதத்தில் இவ்வளோ கிடைச்சிருச்சு, அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிச்சாரு. உடனே சரண்டர் ஆயிட்டார். நான் வந்துடுறேன், அப்போ நான் மீன் பிடிக்கிறவனா இருந்தேன், இப்போ மனுஷரை பிடிக்கிறவன் நான் வந்துடுறேன்ட்டு ஊழியத்துக்குள்ள வந்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பேரளவுக்கு நமக்கு அந்த விசுவாசம் இருக்கக்கூடாது. பேரளவுக்கு ஆமாம் ஆமாம் நானும் வந்தேன், நானும் கேட்டேன், நான் செய்கிறேன் இல்லை, அது பேரளவுக்கு இருக்கக்கூடாது. அது செயலில் காண்பிக்கணும். செயலில் காண்பிச்சாதான் கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர். நான் சொன்னபடி செய்கிறாங்களா, நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறாங்களாங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நான் செய்கிறேன்னு சொன்னாலும் மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, எல்லாம் அவருக்கு A to Z எல்லாம் தெரியும். இறுதியாக ஒன்றை வாசி நம்ம நிறைவு செய்வோம், சீக்கிரம் முடிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 21, 22 ரெண்டையும் வாசித்து நிறைவு செய்வோம். சரி, யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை ஏற்றுக்க சொன்னாரு? வசனத்தை முதல் ஏத்துக்குங்கிறாரு. எல்லாத்தையும் போட்டு தூர போட்டு, நான் அதை நம்பி இருந்தேன், நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், 15 வருஷம் கழிச்சு எனக்கு எத்தனை லட்சம், எப்போ அதெல்லாம் விட்டு, நான் வந்து இதே நம்பி இருக்கிறேன், நான் இந்த தொழில் செய்கிறேன், நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும்போது என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ அதெல்லாம் விட்டுருங்கிறாரு. ஆண்டவட்டவா முதல்ல சொல்றாரு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, 22 சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்றார். வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லைங்க, அதன்படி செய்ய பழகுங்கிறார். எப்படி பழகிறது, எப்படி இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்றது? ஏற்கனவே 33 சொன்னேன். ஆபத்துல கூப்பிடுங்க. நீங்க ஏன் எம்எல்ஏ கூப்பிடுறீங்க? ஆபத்துல கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆபத்து நேரத்தில் என்ன கூப்பிடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு, அதையே செய்ய மாட்டேங்கிறான். முதல்ல ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்ற காரியம் நடக்கும். ஆளுகை செய்கிற தலைவர் முதற்கொண்டு முன்னால் நிற்பாங்க வந்து. நீங்கள் அவர் சொன்னதுபடி செய்யுங்க. கடந்த 2 வாரத்தில் அதை சொல்லிட்டு இருந்தேன். கழுதை வேணும்னு கேட்டார். எப்போ நீ போய் அந்த கிராமத்துக்கு போய் கழுதையை பிடிச்சிட்டு வா, நீ அவுக்கும் போது கேட்பாங்க, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சீசர்கள் போனாங்க, கழுதை கட்டியிருக்க பார்த்தாங்க, அவுத்தாங்க, அதே மாதிரி கேட்டாங்க, ஏன்ப்பா அந்த கழுதை அவுக்குறீங்கன்னு. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னாங்க, கொண்டுட்டு போங்கன்ட்டார். இவன் வேற சொல்லியிருந்தான்னு வைங்க, நான் அப்படி தாண்டா அவுப்பேன் என்னடா அப்படின்னாக்க மொத்தம் கட்டி போட்டிருப்பாங்க. கழுதைக்கு பதிலாக இவனை கட்டி போட்டிருப்பாங்க.
அவர் சொன்னபடி செஞ்சதுனால தப்பிச்சாங்க. இன்னைக்கும் சொல்றேன், அவர் சொன்னபடி நீங்க செஞ்சீங்கன்னா பிழைப்பீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம் நம்ம காட்டுகிற வழி. அப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால தான் இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை நேசிங்க. இந்த வார்த்தையை நீங்க உள்ளத்துக்குள்ள வச்சு அதுக்கு அதை வந்து செயல்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசி முடிப்போம். யோவான் 1 யோவான்ல எடுத்துக்கங்க, 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 நினைக்கிறேன், வாசிங்க. 1 யோவான். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பாத்தீங்களா? பூரணப்பட்டிருக்கும். யார் இந்த வசனத்தை கை கொள்றாங்களோ அவங்கள்ட்ட தான் தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப வசனம் இருந்தா தான் நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று அவருக்குள் சொல்லுகிறவன், நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க அவர் வேண்டும். நடந்தபடியே தானும் நடக்கணும். சகோதரரே, சகோதரனே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை நான் புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை, அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அந்த கற்பனை நீங்க ஆதி முதல் கேட்டிருக்கிற, வேற ஒண்ணு இல்லை, புதுசாலாம் ஒண்ணு சொல்ல, வசனத்தை தான் சொல்றாரு. இந்த வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, இந்த வேதத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில உயர்த்தப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற முடியும். வேற எந்த வழியிலையும் நீங்க அதை போய் அடைய முடியாது. வேற லூப் லைன் கிடையாது. இந்த லைன்ல போனா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடுமா, இந்த லைன்ல போனா நான் அப்படி ஜெயிச்சிருவேனா, இந்த வழியில போனா பரலோகத்துக்கு போயிடுவேனா, எந்த வழியும் கிடையாது. இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான், இந்த வேதத்தின் வழியா நீங்க நடந்தா தான் ஆசீர்வாதம். இல்லைன்னா இல்லை. அப்படி இல்லைன்னா மணல் மேல தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாதான் இருக்க முடியும். பெருவெல்லாம் வரும்போது நீரோட்டம் அதன் மேல் மோதும் போது விழுந்தது, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். விழுந்துருச்சுன்னு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி கட்ட முடியாது. திருப்பி கட்ட முடியுமா? விழுந்து போன வீட்டை திருப்பி எத்தனை பேர் கட்டியிருக்கிறாங்க? அதை அப்படி தூக்கி நிறுத்தி பூசி எத்தனை பேர் பூச முடியும்? நோ. பாருங்க, இலங்கையில் ஏகப்பட்ட வீடுகள் சேதம். 330 பேருக்கு மேலே அவங்க மறிச்சிட்டாங்க. நிறைய பேரை காணாம தேடிட்டு இருக்கிறாங்க. திரும்ப கட்ட முடியாது. அது வேறுமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அப்போ இந்த குறைவுகள் உங்களுக்கு நிறைவாக வேண்டுமானால், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது என்ன? அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான், அதுதான் நிறைவு. இந்த நிறைவானது உள்ளே வரும்போது உங்களுக்கு உள்ள இருக்கிற குறைவெல்லாம் ஒளிந்து போகும். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம். அந்த வேதத்தை நேசிங்க, வார்த்தையின்படி நடங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, அவர் சொன்ன வார்த்தை நினைவுபடுத்திக்கங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் பாக்கியவானா இருப்பான். ஆகவே ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை எனக்குள்ளே வைக்கிறேன்ப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்ப்பா. எனக்கு நன்மை செய்யுங்க. இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணுமே, இந்த உலகத்தில் நான் பேசப்படணுமே, நான் இயேசுவை நம்புகிறவன் என்று எல்லாராலும் போற்றப்படணுமே, என்னை பார்க்கிற மற்றவர்கள் ஆச்சரியப்படணுமே, என் வாழ்க்கையில் செழிப்பை கண்டடையணுமே, ஆசீர்வாதங்கள் நான் பார்க்கணுமே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்ப்பா. இந்த நாளிலிருந்து நான் ஒரு முடிவெடுக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நான் செய்வேன். இப்படி யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உறுதி எடுக்கிறார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீதிமொழிகள் 10:24 பிரகாரம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நிறைவாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த உறுதியோடு கூட உடைய பிள்ளைகள் கடந்து போறாங்க. உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். நான் அடுத்த முறை, அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல நிறைய சாட்சிகள் நான் கேட்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நடந்தோம், வசனத்தை நாங்கள் காத்துக்கொண்டோம், வேதத்தை ரொம்ப நேசித்தோம், கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார், எங்களை ஆசீர்வதித்தாருங்கிற வார்த்தையை நாங்கள் கேட்கணுமே, எல்லா ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே. அதற்காக உடைய கரத்தில் அருமை பிள்ளைகளை, குடும்பங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.